ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது ஓன் ரெசிபி இல்லைங்க, யூடியூப் ரெசிபி தான். எப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி டேஸ்ட் எப்படிங்கிற சீரியஸில் நம்ம சேனல்லையே யூடியூப்பில் ரொம்ப அதிக வியூஸ் போயிருக்கிற ரெசிபிஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்து அதோட டேஸ்ட் எப்படி அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வீடியோ நாங்கள் ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் கார்டு தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ரெசிபி வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லாக்டவுன் பீரியடில் ஃபுல் லாக்டவுனுங்கிறதுனால எந்த ஒரு திங்ஸுமே போய் வாங்க முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சே டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்நாக் ஐட்டம் பண்ணலாம், சிம்பிளாக ஏதாவது ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுறப்போ எங்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு ரெசிபி வந்துச்சு. பார்த்தா 7 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருந்தது. ஸோ அப்படி எப்படி தான் இருக்குது அந்த ரெசிபி, நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி செய்கிறது, அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் நூடுல்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி தான், 2 மினிட்ஸ் ப்ராசஸ் தான். நாங்கள் இப்போ 2 பேர் மட்டும் இருக்கிறனால ஆல்ரெடி நான் வீட்டில் யூஸ் பண்ணி மீது இருந்ததே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா போதும், கொஞ்சமாக இருந்தால் போதும் இதுக்கு. அதுக்கப்புறம் நூடுல்ஸ்லேயே வந்துட்டு மசாலா பேக்கெட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதவே வந்துட்டு யூஸ் பண்ணி எப்பவும் பண்ணுற மாதிரி நூடுல்ஸ் நான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆம்லேட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக பண்ணுற ப்ராசஸ் தான். நான் 2 முட்டை யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. கொஞ்சமாக தானே பண்ணுறேன், அதனால் 2 எக் போதும் இன்றைக்கி எங்களுக்கு. அவங்களும் இந்தளவுக்கு தான் யூஸ் பண்ணாங்க, கொஞ்சமாக தான் செஞ்சாங்க அந்த வீடியோவில், நாங்கள் பார்த்த வீடியோலையும். ஸோ 2 எக் உடச்சி ஊற்றியாச்சு. இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 கையளவுக்கு சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா. நான் பார்த்த வீடியோவில் அவங்க கேரட்டையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருந்தாங்க. பட் எங்கிட்ட கேரட் இல்லாததுனால நான் கேரட்டை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இருந்தால் அதையும் கூட பொடி பொடியாக சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல நல்லா காஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ அந்த ஆயில் வந்துட்டு எல்லா பக்கமும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு எக்கை வந்துட்டு நல்லா கலந்து விட்டு ஆம்லெட் ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு நல்லா ஒரு சைடு வெந்து அடுத்த சைடு நம்ம திருப்பி போடுற ஸ்டேஜில் நம்ம இதுக்கு மேலே நூடுல்ஸ் ஆட் பண்ணுவோங்க. சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த சைடு திருப்பி போடுற ஸ்டேஜில் நான் வந்துட்டு நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நூடுல்ஸ் எடுத்து அது மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களும் வீடியோவில் வந்துட்டு மேலே நிறைய நூடுல்ஸ் தான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குது. உடனே சாப்பிடணும் போல் நல்லாவே இருக்குது. அட்ராக்டிவாக செம்மையாக இருக்குது பார்க்க. ஓகே, நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு. இதை வந்து நம்ம அடுத்த சைடு திருப்பி போடுறது இல்லை, அப்படியே மடக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ அவங்க அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி இப்போது எடுத்துக்க போகிறேன். சூப்பராக இருக்குது பார்க்கவே, ரொம்ப அப்படியே சாப்பிட்டுணும் போல். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக சூப்பராக டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஓகேங்க, இப்போ நம்மளோட ரெசிபி ரெடி, நூடுல்ஸ் ஆம்லேட். ஓகே, இது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் அதில் ரொம்ப அழகாக இருந்தது, நிறைய தான் வச்சுருந்தாங்க. எனக்கு இது எடுக்கவே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை. இருந்தாலும் அது அப்படியே அட்ராக்டிவாக அப்படியே வச்சு சாப்பிட்லான்னு பார்க்குறேன். சரி, தட்டோடு வச்சு சாப்பிட்ற வேண்டியதான். நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. பட் என்னன்னா, இது ஹாஃப் பாயில், ஒரு பக்கம் வந்து வேக வைக்கிறது இல்லை,
ஸோ ஹாஃப் பாயிலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு நூடுல்ஸோடு வச்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. நான் மறுபடியும் பார்த்திங்கன்னா 2 சைடும் திருப்பி போட்டுட்டேன். ஸோ அந்த போராட்டத்தில் தான் இப்படி பிஞ்சு வந்துருச்சு எல்லாம். எனக்கு வந்துட்டு யூஸ்வலாக அப்படி ஆஃப் பாயில் சாப்பிட முடியாது. நான் ஓரளவுக்கு ஓகே பாயில் ஆயிரும்னு நினச்சேன். பட் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காதனால இப்போ நான் மறுபடியும் 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு போராட்டம் பண்ணி அப்புறம் இப்போ சாப்பிட்றேன். டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஓகே, ஒரு ஸ்பீடான ரெசிபி, ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். பட் என்னென்னா ஆம்லேட் தனியாக செஞ்சு நூடுல்ஸையும் தனியாக செஞ்சு நடுவில் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. அதனால் நான் முன்னாடியே கெஸ் பண்ணது தான். ஸோ அப்படி தான் இருக்குமோ அப்படின்ட்டு சரி எதுக்கும் ட்ரை பண்ணுவோம், நிறைய வியூஸ் போயிருக்கு, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்ததா ட்ரை பண்ணியாச்சு. நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காமல் செப்பரேட்டாக பண்ணி ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டாலே இதே டேஸ்ட் தான் வரும்னு நினைக்கிறேன். பட் அந்த ஹாஃப் பாயில் அந்த இது எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட் பிடிச்சவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு சைடு வேகமாக அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ அப்படி ட்ரை பண்ணி அப்படி சாப்பிட்ற அது ஹாஃப் பாயில் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஓகே பிடிச்சிருக்கு. சிம்பிளாக ஸ்பீடான ஒரு ரெசிபி. என் கணவர் முதல்ல நீ சாப்பிட்டு நல்லா இருந்தால் அப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கேமராமேன் டியூட்டி பார்க்க போயிட்டாரு. ஸோ நாங்கள் 2 பேரும் கன்டினியூ பண்ணி இதை எப்படியாவது சாப்பிட்டு முடிச்சிடுறோம். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி நல்லா வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதெல்லாம் ஒரு ரெசிபியா அப்படின்லாம் நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம். பட் நிறைய வியூஸ் போயிருந்தது, சிம்பிளாக இருந்துச்சு, எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். நாங்கள் ட்ரை பண்ணோம். இது மாதிரி வேறு ஏதாச்சும் ரெசிபீஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி போகணுன்னா அதையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.